வணக்கம் நண்பர்களே. உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா மோடி அலை பயங்கரமா வீசிக்கிட்டு இருக்கு. அலை மட்டும் வீசல, புயலே அடிக்கும் போல இருக்குது. ஏன்னா ஓட்டு ஃபுல்லா சரியான ஒரு வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சு வருவாராட்டு இருக்கு மோடி. ஏன்னா அங்க அப்படித்தான் சூழ்நிலை தெரியுது. நாம என்ன இப்போ ஒரு 10 நாள் தான் இருக்கு ரிசல்ட் வெளியே வர்றதுக்கு. நமக்குன்னு எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா மீண்டும் மோடி தான் வரணும். தமிழகத்துல அதே மாதிரி கால் புதைக்கிற மாதிரி பல பல விஷயங்கள் ஏற்கனவே 4 எம்பி எம்எல்ஏ இருந்தாங்க. ஆனா எம்பிக்கள்ல இந்த வட்டம் வர்றது வாய்ப்பு அதிகமா இருக்குது. காரணம் திராவிட மாடல். எப்பேற்பட்ட ஆட்சி! எல்லாரும் கன்றாவியின் தலையில அடிச்சுட்டு போற மாதிரி தான் இருக்குது. ஆனா இந்த முறை தமிழகத்துல விட போறது இல்ல. இத்தோட திராவிட மாடலுக்கு சபக்குழி வெட்டுற பணி ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க உத்தரப்பிரதேசத்துல அதே மாதிரிதான். இப்ப மோடி யோகி ரெண்டும் சேர்ந்து பட்டைய கிளப்பிக்கிட்டு இருக்கு. தமிழகத்துல ஒரு நல்ல மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு 10 நாள் தானே. நன்றி நண்பர்களே. வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் குடிபோகும், நிறையா மயில்கள் அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியலை. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம். ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.